எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். என்னென்னா வெங்கட் பிரபுன ஸ்க்ரீன் ப்ளே, எந்த இடத்துல எமோஷன் வேணும், எந்த இடத்துல சேட் வேணும், எந்த இடத்துல வந்து லாஃப் வேணும், எந்த இடத்துல ஆக்ஷன் பிளாக் வேணுன்றதை கிளியராக பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் சாரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. ஸோ செம்மையாக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து லெஜண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஹீரோவாலாம் பண்ணி, பிரசாந்த் சாராக இருக்கட்டும், பிரபுதேவா மாஸ்டராக இருக்கட்டும், ஜெயராமன் சார், இவங்க எல்லாருமே, ஸ்னேகா மேம். ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் இருந்தது. சிவகார்த்திகேயன் அண்ணன், அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்துருப்பாங்கன்னு நம்பி சொல்கிறேன். இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது. வந்து எல்லாம் தியேட்டரில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது ஒரு தியேட்டர் மூமெண்ட்டான படம். ஃபுல் கமர்ஷியல் பேக்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியாக இருக்கும். மியூசிக்லாம் நம்ம படத்தோடு பார்த்திங்கன்னா அது அப்படியே படமே சேர்ந்து அப்படியே ஒன்றாவே இருக்குது. ஸோ அதனால் வெங்கட் அண்ணா சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த சாங்ஸ்லாம் கேட்டாலும் உங்களுக்கு 100% பிடிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இந்த படமும். ஸோ எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. வெங்கட் சார் ரியலி ஆல் டைம் யூ ஆர் வெரி சூப்பர். தளபதி கேட்கவே வேண்டாம். எல்லா ஆக்டரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ட்விஸ்டிங் இருந்தது செகண்ட் ஹாஃபில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்ததுங்க. நிஜமாக சலிப்பே தட்டலை. படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டர்ஸ் ரொம்ப நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் படத்துக்குள்ளே இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஸ்லோன்னுலாம் சொல்ல முடியாது. படம் உண்மையிலே வந்துட்டு போக அதை பிக் பண்ணிட்டாங்க. கடைசியில் முடியும் போது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து நல்லபடியாக முடிச்சிட்டாங்க படம். ஆக்சுவலாக நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னதே அதுதான். எனக்கு வந்து விஜய் சார் இதெல்லாம் தாண்டி எனக்கு பிரசாந்த் சார் ஒரு கம்பேக் கொடுத்தது, பிரபுதேவா சார் ஒரு ட்விஸ்ட் பண்ணது, நான் இது நிறைய விஷயம் ரிவீல் பண்ண விரும்பலை. படம் பார்க்காதவங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக படம் பார்க்கட்டும். பார்த்துட்டு அவங்கவுங்க இது ரேட்டிங் சொல்லட்டும். இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். நான் வந்துட்டு எதையுமே ரிவீல் பண்ண விரும்பலை. நான் காலையிலே வந்துட்டு இதனாலே நான் ஃபோன் எடுக்காமல் இருந்தேன். நான் ஃபோன் எடுத்து யாரோட ஸ்டேட்டஸும் பார்த்தாலே நம்மளுக்கு அது இந்த இது கிரேஸ் போயிடும் அப்படின்றதுனாலே நான் வந்து எடுக்காமல் இருந்தேன். ஸோ வந்துட்டு அவங்களாவே படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாலும் ஓகே. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டபுள் ரோல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா ஆர்டிஸ்ட், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ரொம்ப படம் பிரம்மாண்டமாக இருந்தது. நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. பீயிங் எ தளபதி ஃபேன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எவ்ரி சாங் வந்து டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. கம்ப்ளீட் பவர் பேக் என்டர்டெய்னர் ஆஸ் யூஷுவல். கண்டிப்பாக இது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய இடத்துக்கு இல்லை. இப்போ டைம் போனதே தெரில. லேக்லாம் சொல்லவே முடியாது. கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இருந்துச்சு. நீங்கள் அதுவும் லாஸ்ட் ஒரு ½ hourல நிறையா கேமியோஸில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வராங்க. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. சீனா சொல்ல முடியாது. அதான் நம்ம ட்ரெய்லரில் பார்த்தது தான். அவங்க பைக்கில் சேஸ் பண்ணும்போது அப்பா விஜயும் பையன் விஜயும் வருவாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் 3 hours போனதே தெரில. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி எந்த லேக்ன்றது அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரி சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். கேமியோஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாகவே இருக்கும். கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதையும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா இருக்குது. அது ஆஸ் யூஷுவல் அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது திருப்பி பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. த்ரிஷா அவங்களோட டான்ஸ்லேயே சூப்பராக இருக்குது. அதான் ஸோ கிளைமேக்ஸ் தான் பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும். அதுவே உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாகவும் இருக்கும். நிறைய சீன் இருக்குது. பிரசாந்த் சார் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அவருக்குமே ஒரு நிறைய பயங்கர ஸ்பேஸ் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா ஆக்டருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஆப்வியஸ்லி விஜய் சார் தான். யாருமே நாங்கள் சொல்ல மாட்டோம், விஜய் சார் தான். அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. தெரியாது படம் தெரியாது. கண்டிப்பாக கிளைமேக்ஸில் நிறைய பிஜிஎம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கேட்கும்போது தேட்டரே வந்து ஒரே பிளாஸ்டாக தான் இருக்குது. என்ஜாய் சூப்பராக இருக்குமா, பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். தளபதியை பார்த்துட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கவே வேணாம். ஓவரால் படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே லேக் இல்லை, போர் இல்லை. ரொம்ப ட்விஸ்ட்டாக இருந்துச்சு.
அதுவும் ஒரு தளபதியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். 2 தளபதி வேற கேட்கவா வேணும், அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ, தளபதியுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த க்யூட்டான ரியாக்ஷனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அவர் பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும். பிரிச்சுட்டாங்க ப்ரோ, பிரிச்சுட்டாங்க. இடையில வேற 2-3 சாங்ஸ் வேற தளபதி பாடிப்பாரு, கண்மணி, அன்போடு காதலன், அதெல்லாம் கேட்கவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர், எல்லாமே சூப்பர். எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் பிடிச்ச சீன் வந்து தளபதி வந்து அந்த சாங் முடிச்சோடனே எங்கப்பா அந்த மஞ்சள் கலர் பொண்ணு சாரி கட்டின பொண்ணுன்னு கேட்பாரு திரிசா மேம். அந்த சீன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. தலை அஜித் வர மாட்டார், தளபதி கேட்பாரு அவங்க பொண்ணுகிட்ட, நீ யார் ஃபேனு, தலை ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.